ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கொள்ளு பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் கொள்ளு பருப்பு கடைஞ்சி தாளிச்சிட்ருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த மாதிரி கொள்ளு பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 டம்ளர் அளவு கொள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன். கொள்ளு எடுத்து குக்கரில் வச்சுருக்கிறேன். அதை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்ததாக அதை நான் தண்டை கட் பண்ணி எடுத்துட்டு 4 கீரி சேர்த்துருக்குறேன். கீரி சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். 1 தக்காளி கீரி சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. நான் அப்படியே குக்கரையவே அப்படியே கொஞ்சமாக அசைச்சு கலந்து விட்டுட்டேன். நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 4 விசில் 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ 5 விசிலுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கொள்ளு தண்ணியே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு அந்த தக்காளி எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக அந்த தண்டை கட் பண்ணி கீரி சேர்க்கும்போது தக்காளியே நம்மளுக்கு நல்லா நைஸாக வெந்திருக்குது பாருங்கள். கொள்ளுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்குறேன். அது கூட எண்ணெய் காஞ்சது. நம்ம மல்லி 1 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்குங்க. அதையும் கீரி சேர்த்துருக்குறேன். கீரி சேர்த்தா தான் நம்மளுக்கு வெடித்து வராமல் இருக்குது. சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அது வதங்குறக்குள்ளே நம்ம இந்த கொள்ளு தண்ணியை தனியாக வடித்து வச்சுக்கலாம். கொள்ளு தண்ணியை நான் தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த தாளிச்சதை கொள்ளு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயமெல்லாம் வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்தளவு இந்த மிளகாயெல்லாம் இந்தளவு வதங்கினது நம்ம வதக்கினதை கொள்ளு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கொள்ளு எடுத்து நம்ம வெங்காயத்து கூட சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே மல்லித்தழை சேர்த்துக்குங்க. மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து 1 நிமிஷம் மட்டும் விட்டுக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வேகட்டும். நம்மளுக்கு தாளித்து கொட்டின முன்னாடி ரொம்ப கொதித்து வேகணுங்கிறதும் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதித்து வெந்துருச்சு. இந்தளவு கொதித்து வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மிளகாயெல்லாம் அந்த 1 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இப்படி ஆயிரும். இந்தளவு ஆனாலே போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பின்னாடிக்கு நம்ம ஒரு 4-5 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது பச்சையாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஆறிடுச்சு. ஆறின முன்னாடி எல்லாம் கலந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் ஒரு 4 சுற்று விட்டிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதையும் நம்ம திரும்ப இன்னொரு டைம் தாளிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்குங்க 1/2 ஸ்பூன்.
கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த 2வது டைம் நம்ம தாளிக்கிறது நம்ம காலையில் செஞ்சோம்னா நைட்டு வரைக்குமே நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்குது. டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் போட்டோம்னா இப்போ நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்குது. கொள்ளு பருப்புனா நம்ம தாளிக்காமல் கொடுக்கும்போது அது மதியம் ஆகிறக்குள்ளேயே கெட்டுரும். இந்த மாதிரி தாளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நேரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குது. நான் டிஃபன் பாக்ஸ்க்கு போடுறதுனால இப்போ 2வது டைம் தாளிக்கிறேன். இது டேஸ்ட்டும் நம்மளுக்கு மாறி இருக்கும். ஒரு டைம் தாளிக்கிறத விட இன்னொரு டைம் தாளிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க தாளித்து விட்டுட்டு. பாருங்கள், அந்த நெய் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுருங்க. நெய்யோட நம்மளுக்கு கொதித்து வரட்டும். இதுவும் ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும் நம்மளுக்கு. பாருங்கள், கொதித்து வந்துருச்சு. இந்தளவு நம்மளுக்கு கொதித்தாலே போதும். எவ்வளோ நல்லா கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.